தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் காற்று பாதிப்பு கிடையாது. ஆனால் வருகின்ற நவம்பர் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் கடலோர மாவட்டங்களில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அதேபோல தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பில்லை. அடுத்த 7ஆம் மாதத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். பெறக்கூடும். இதன் காரணமாக மீனவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. இன்று காலை தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள அந்தமான் கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தெற்கு வங்கக்கடல் பகுதியில் வருகின்ற 19ஆம் தேதி வாக்கில் வலுப்பெறக்கூடும். இது மேலும் அதுக்கடுத்த 3 தினங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக, புதுவை மற்றும் தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்தடுத்த மணத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். காலை நேரத்தில் ஒரு சில இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 முதல் 22 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான மழையளவு தென்காசி மாவட்டம் 9 சென்டிமீட்டர் பதிவிற்கு, திருநெல்வேலி மாவட்டம் 7 சென்டிமீட்டர் பதிவிற்கு. அதே போல தென்காசி, செங்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் தலா 3 சென்டிமீட்டர் பதிவிற்கு. தேனி, திருநெல்வேலி, பாபநாசம் தலா 2 சென்டிமீட்டர் பதிவிற்கு. தூத்துக்குடி அதேபோல தென்காசி, தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை தலா 1 சென்டிமீட்டர் பதிவிற்கு. மீனவருக்கான எச்சரிக்கை. அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிலேயே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. வருகின்ற 20ஆம் தேதியில் கடலோர தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில், உள் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதே போல 21ஆம் தேதியில் வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில், தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தஞ்சாவூர், செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது.